அன்பானவர்களே, வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி இன்றைக்கு அநேகம் பேருடைய மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த சுவிசேஷத்தினுடைய வெளிச்சம் அவர்களுக்குள்ளே போகாததால்தான் இன்றைக்கு இயேசு யார் என்று தெரியாமல் அறியாமல் இருக்கிறார்கள். ஏன்? அன்றைக்கு இயேசுவோடு கூடவே இருந்த சீஷர்கள் 2 பேர் ஆண்டவர் மரித்த பிறகு அவங்க எருசலேமிலிருந்து எம்மாவூர் என்கிற ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க கண் மூடப்பட்டிருக்கு. இயேசுவும் உயிர்த்தெழுந்து அவங்களோடு கூட தான் நடந்து போகிறார், அவங்களுக்கு தெரியல. பாருங்கள், அப்போ அன்பானவர்களே, அவர்களுக்கு எல்லாம் இந்த வேதத்தினுடைய அந்த வெளிச்சத்தை ஊற்றி கண்களை திறக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் மறைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் இந்த சுவிசேஷம் என்கிற வசனத்தின் வெளிச்சம் ஒவ்வொருடைய உள்ளத்திலே பாய வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வெளிச்சம் உங்களுக்கு உதிப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.